இந்த 2025ல பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த படத்தோட ப்ரொடியூசரான வெற்றிமாறன் சார் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாரு, எவ்வளோ ஒரு பேச்சுக்கு ஆளாகிறாரு, எத்தனை பேருக்கு பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்த்தோம். இதுவே இதுக்கு முன்னாடி ஒரு 90, 80 காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகணும்னா அந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்துலேயும் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க, அவள் அப்படித்தான் அப்படின்னு ஒரு படம். இந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு, எந்த மாதிரியான ஒரு பேசு பொருளுக்கு ஆளாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1978ல் ருத்ரையா டைரக்ஷனில் அவள் அப்படிதான் அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீபிரியா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீபிரியாவோட ரோல் தான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது. அவங்க எந்த மாதிரி ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்க பெண் உரிமை பேசுகிற ஒரு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு படத்தில். அண்ட் கமல்ஹாசன் சார் அவர் என்ன ரோல் பண்ணியிருப்பார் அப்படின்னா பெண்கள் சார்ந்த ஒரு ஆவணப்படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சைடு நம்ம ரஜினி சார் என்ன ரோல் பண்ணியிருப்பார்னா இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியோட ஒரு முதலாளி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவரு பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு கீழ்த்தனமாக யோசிக்கக்கூடிய, நார்மலாக ஒரு ஆண் என்ன பார்வையில் பெண்களை பார்ப்பாங்களோ அப்படி ஒரு ரெசம்பிள் பண்ணுற விதமாக அந்த ஒரு ரோலில் பண்ணியிருப்பார் நம்ம ரஜினிகாந்த் சார். இந்த படத்தில் நம்ம ஸ்ரீபிரியாவோட ரோலை பற்றி பேசி ஆகணுங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கிளாமரான படங்களையும் நடிச்சிருக்காங்க. சிவாஜி சார் கூட நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு திறமையை அதிகமாக காட்டின படம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட ரோல் தான் இந்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான ரோல். இவங்களை வச்சு தான் இந்த கதையே நகரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கப்போ அந்த கதையை உணர்ந்து அந்த ஒரு கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் பெருசாக போகலை. ஒரு 2-3 நாள் கழித்து தான் இந்த படம் பிக்கப் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த 2-3 நாளில் கூட எந்த மாதிரியான டாக் வந்துச்சுன்னா இவங்க இந்த மாதிரி படங்களை நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக் போச்சு. பட் அதுவே ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே படத்தை பார்த்த மக்கள் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை கொடுத்தாங்க. அண்ட் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 30-40 வருஷம் ஆகுது. இப்போ மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ச்சே அந்த காலத்திலே ஒருத்தங்க இந்த மாதிரியான ஒரு ரோலை போல்டாக நடிச்சிருக்காங்க, அவங்களோட கெரியரை பற்றி யோசிக்காமல் தப்பான விமர்சனம் வருமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் ஒரு நல்ல கதை இருக்குது, அந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக நடிப்போம், நமக்கு நல்ல பேர் வரும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப போல்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு இப்போ இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த படத்தில் மஞ்சு அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த நம்ம ஸ்ரீபிரியாவை பார்க்குறப்போ நமக்கு ஆரம்பத்தில் ஒரு கோபம் ஒன்று வருங்க. காரணம் என்னென்னா இவங்க என்ன எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட கரடு முட்டாவே நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் ஒன்று வருங்க. பட் அந்த கோபமுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட பின்கதை, அதாவது ஃப்ளாஷ்பேக்கை கேட்டதுமே நமக்கு அந்த கோபம் வந்து போயிருங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இவங்களை நிறைய ஆண்கள் வந்து ஏமாற்றிருப்பாங்க. அந்த ஆண்கள் கிட்டலாம் ஏமாந்ததால தான் இனிமேல் நம்ம யாருக்கிட்டே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பெண்ணியம், பெண் உரிமை அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ஸ்ட்ராங்காக கையில் எடுப்பாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு கவசமாகவும் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கவசத்தை தான் நம்ம கமல் சார், அதாவது அருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்கிட்டே இவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம மஞ்சு அப்படிங்கிற கேரக்டரும் அருண் அப்படிங்கிற கேரக்டரும் சந்திக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மஞ்சு தான் வந்து ஒரு சுப்பீரியர் மாதிரி காட்டிப்பாங்க. இந்த அருண் அப்படிங்கிற கேரக்டர் கொஞ்சம் டல்லான ஒரு டவுனான கேரக்டர் தான் இருக்கும். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்பவும் இந்த மஞ்சு அப்படிங்கிற கேரக்டர் தான் சுப்பீரியராக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அருண் அப்படிங்கிற கேரக்டர் மஞ்சு முன்னாடி ஒருத்தர்கிட்ட ஏமாந்துருப்பார் இல்லையா, அவரோட ஒரு ரெசம்பிளாக இருக்கும். என்ன ஒருத்தன் ஏமாத்தினான் இல்லையா, அவனை மாதிரியே இந்த அருண் கேரக்டர் இருக்குது, இவனும் ரொம்ப நல்லவனாக இருக்கான், நான் இவனை நம்பி பின்னாடி இவன்கிட்ட ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அருண் அப்படிங்கிற கேரக்டர்கிட்ட மஞ்சு கேரக்டர் வந்து எப்போவுமே ரொம்ப கோபமாகவே இருக்கும், எப்போவுமே ரொம்ப சிடுசிடாகவே இருக்கும். இந்த விஷயம் தெரியாத இந்த அருண் கேரக்டர், அதாவது நம்ம கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருப்பார். நான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தானே இருக்கேன், நான் எப்போவுமே ரொம்ப நல்லவனாக தானே இருக்கேன், நான் எப்போவுமே ரொம்ப ஒரு நல்ல விதத்தில் தானே மஞ்சுவை ட்ரீட் பண்ணுறேன், ஆனாலும் ஏன் அவன் என்கிட்ட ரொம்ப சிடுசிடுன்னே இருக்கா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பார் நம்ம அருண் கேரக்டர். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குங்க. இப்போ வரைக்கும் அந்த வசனம் பெருசாக பேசப்படுது. எப்போ இந்த ஒரு வசனத்தை அந்த காலத்திலே வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ இருக்கவங்கலாம் ரொம்ப அதிகமாக இந்த ஒரு படத்தை பற்றி பேசுவாங்க. அது என்ன வசனம்னா, கிளைமேக்ஸில் எல்லாரும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போது அருணோட ஒய்ஃப் கிட்ட நம்ம மஞ்சு ஒரு கேள்வி கேட்பாங்க, ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு இந்த அருணோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம மஞ்சு அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுப்பாங்க, அதனால தான் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு. இந்த ஒரு வசனத்தில், இந்த ஒரு டயலாக்ல எவ்வளோ ஒரு உள்கருத்து ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு புரியும். பட் அப்போ இருந்த அந்த டைரக்டர் எப்படி இந்த வசனத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளால் யோசிக்கவே முடியல, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த ஒரு வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்த மக்களுக்கு இது புரிஞ்சிருக்குமா, அப்போ இருந்த மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு வசனத்தை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா கார் வந்து ஸ்டாப் ஆகிடும், நம்ம மஞ்சு காரை விட்டு கீழே இறங்கி நின்றுவாங்க, இவங்க மட்டும் காரில் தனியாக போவாங்க.
போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுவோட கேரக்டர் எப்பவுமே வந்து ஒரு தனியா கடைசி நேரத்தில கைவிடப்பட்டுரும். எப்பவுமே இவங்க அவங்களோட லைஃப்ப தனியா தான் லீட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி இந்த ஒரு படமும் முடியுங்க. அந்த நேரத்தில அவள் அப்படிதான் அப்படிங்கிற டைட்டிலும் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் இப்போ 2025ல வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயங்க. ஆனா அப்போ 1978லயே ருத்ரையா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இந்த படத்த ரொம்ப போல்டா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஆச்சரியமான விஷயம் தான்.